ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்க்கிறப்பவே நல்ல சுண்டை விட்டு அதுக்கப்புறமா டீ பவுடர் இல்லைனா காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையான டீ காஃபி ரெடி. நெக்ஸ்ட்டு எக் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவுங்க. 3 மினிட்ஸ் போதும். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உடையாமல் ரொம்ப அருமையாக உங்களுக்கு முட்டை வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்றப்ப கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பகுதியில் மேல் பகுதியில் லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஒயிட் கலரில் பால் வர்ற மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு சளியுமே பிடிக்காது. நெக்ஸ்ட்டு சுண்டல், உளுந்து வகைகள், பயிர் வகைகள், நட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை ஊற வைக்கிறதுக்கு முந்தின நாள் மறந்துட்டீங்க அப்படின்னா சமையல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஊறி பதமாக வந்துடும். அதுக்கப்புறமா சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவா உப்புமா கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் வர்றதுக்கு ரவா உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக நீங்கள் ரவையை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா ரவா உப்புமா செய்கிறப்ப ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வரும். உங்ககிட்ட இருந்துன்னா முந்திரியும் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி, குருமா, கிரேவியில் யூஸ் பண்ணுற இந்த சோயா பீன்ஸ்லேருந்து வர்ற அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி வெந்நில போட்டு ஊற வச்ச சோயா பீன்ஸை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக போயிடும். சாஃப்டாகவும் இருக்கும். முருங்கைக்காய் சீசனில் நமக்கு அதிகமாக முருங்கைக்காய் கிடைக்கும். ஊருக்கு போயிட்டு வர்றப்பவும் முருங்கைக்காய் நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அதை எப்படி 2லேருந்து 3 வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னா ஒரு முருங்கைக்காவை 3 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்ல நியூஸ் பேப்பரில் அப்படியே சுற்றி பாலித்தீன் கவரில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 வாரம் சூப்பராக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான காய் எடுத்து தான் நீங்கள் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தான் வீட்டில் மசாலா அரைச்சி யூஸ் பண்ணாலும் ஒரு சில பேக்கெட் மசாலா வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது 1 வீக்கு 2 வாரத்துக்கு அப்புறமா ஒரு மாதிரி பூச்சி விழுந்த மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1லேருந்து 2 மந்த் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக அப்படியே இருக்குங்க. கட்டி எதுவும் விழாது, பூச்சியுமே வராது. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் மேலே உள்ள காம்பு இருக்குல்ல, அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 15 டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தோல் உரிக்கிறப்ப கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதும் எரிச்சல் வர்றதும் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் நல்ல தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இம்பேக்ட்டுமே நமக்கு ஆகாது. ஹோட்டல் டேஸ்ட்டில் ஆம்லேட் சுவையாக முறுமுறுன்னு வர்றதுக்கு நம்ம முட்டை கலக்கிறப்ப தேங்காய் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அப்புறமா சிக்கன் நம்ம எப்போ செஞ்சாலுமே செய்கிறதுக்கு முன்னாடி தயிர் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உடனே வெந்து வந்துடும். இட்லி சாம்பார், சாதத்துக்கு சாம்பார் பண்ணுறப்ப இல்லை பருப்பு நம்ம நார்மலாக ஏதோ ஒரு டிஷ்ஷுக்கு வேக வைக்கிறப்ப வெந்து வந்ததுக்கப்புறமா உடனே கட்டியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி கட்டியாக திக்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிற டைமே கொஞ்சமாக தேங்காய் இல்லைன்னா நெய் சேர்த்து பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு குலைவாக களி மாதிரி ஆகாமல் உதிரியாக சூப்பராக கிடைக்குங்க. மார்னிங் வச்ச சாம்பார் நைட்டு சாப்பிட்றப்ப கூட ரொம்பவே தண்ணியாக டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக பந்து போல் உங்களுக்கு இட்லி வரணும்னா மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி இல்லைனா அவல் சேர்த்துக்கோங்க. இந்த 2ல் எதனா ஒன்று சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பஃபியாக வரும். அதே மாதிரி மாவு கலக்கி நம்ம பிளேட்டில் ஊற்றுறோம்ல, அந்த கலக்கிற டைம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னுமே நல்லா பஃபியாக சாஃப்டாக சாப்பிட திகட்டாமல் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு உளுந்த வடை நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லைனா வெளியே ரோட்டோர கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா பொசுன்னு சாஃப்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம வீட்டில் உளுந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக இட்லி மாவு, தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி சேர்த்து செய்யுங்க. இல்லை சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவு, தோசை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு உங்கள்கிட்ட தனியாக இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சுட்டு பாருங்கள். ரொம்பவே பஃபியாக சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஊற்றுற தோசை ஒயிட் கலரில் தான் வரும் மேக்ஸிமம். இல்லைனா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வரும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதமாக ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வீட்லேயே வரணும்னா தோசை மாவு அரைக்கிற டைமே 1/4 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதே கலரில் அதே கிறிஸ்பியாக அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. சப்பாத்தி சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆனாலும் ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு சப்பாத்தி மாவு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா கோதுமை மாவு திரிக்கிறப்ப கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து திரித்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ரெடிமேட் மாவு வாங்கி பண்ணுறதா இருந்துச்சுன்னா மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள்ல,
அப்போது கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபைனலாக ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நமக்கு 1லேருந்து 1.5 மாதம் வரணும். ஆனால் அதுக்குள்ளாடி நம்ம வச்சுருக்க பக்கெட்டில் பூச்சி வந்துடும். அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு காஞ்ச வத்தல் 1லேருந்து 2 மிடிலு பாட்டம் மேலே அந்த மாதிரி போட்டு நீங்கள் கிளறி வச்சிட்டிங்கன்னா வராது. சப்போஸ் உங்களுக்கு காஞ்ச வத்தல் போடுறது பிடிக்கலைன்னா கிராம்பு பட்டை இருக்குல்ல, அது கூட நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி, ஒரு சில புளிலாம் ரொம்பவே புளிப்பாக இருக்கும், உடனே டார்க் ஆயிரும், பூச்சி வந்துடும். நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு வரப்போ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் அதை வந்து எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய வீட்டில் அதில் இருக்க நார் அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து சம்டைம் வெளியே பக்கெட்லேயும் வச்சுப்பேன். ஒரு சில டைம் நான் உப்பு என்கிட்ட கல் உப்பு இல்லை ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்பவே லைஃப் வரும். டேஸ்ட் அப்படியே தாங்க இருக்கும். ட்ரை பண்ண நான் சொன்ன இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. டாடா பை பாய்.